ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நாள் என்னோடு கூட பேச வேண்டும் சொல்லுவோம். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். எல்லா சத்துருடைய கிளையை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா அந்தகார சக்திகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, வசனத்துக்கு தடைக்கு ஒரு ஆளை கொண்டு முறிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய விடுதலை தாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். அன்னைக்கு நம்ம என்ன சிந்திச்சோம்னு சொன்னீங்கன்னா, சில பாடுகள் நிரந்தரமாக இருக்கிறது. சிலரை தேவன் அழைக்கும் போதே நீண்ட எதிர்காலத்தில் ஒரு நல்ல பதவி வச்சிருக்காரு. அதற்கு பெற்றுக்கொள்வதற்கு வழியாக செல்வதற்கான பாதை மிகவும் நெருக்கமாக இருக்கும். பாடுகள் நிறைந்ததாக இருக்கும், உபத்திரவங்கள் நிறைந்ததாக இருக்கும், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். உதாரணமாக யோசேப்பை குறித்து சொன்னேன். நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டான் இல்லையா? அதே மாதிரி தாவீது, அவன் வயது சென்றவன கூட சொல்கிறான், ஆண்டவரே தாவீதையும் அவன் உபத்திரவங்களையும் நினைத்தரலும் சொல்கிறான். அப்போ சில பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் நிரந்தரமாக இருக்கும். அது எல்லாருக்கும் வர பாடுகளில் பிரத்யேகமாக ஒரு சிலரை அழைத்து தேவன விதமாக கொடுக்கிறாரு. அதனுடைய எண்டு கனமகிமையாக இருக்கும். அதை குறித்து தான் அந்த நாளில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த கட்டம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4:17. அதே சீக்கிரத்திலே நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான கனமகிமையை நமக்கு கொண்டு வரும். For a light of the affliction which is but for the moment worketh for us for a more and exceedingly eternal glory. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 30:5. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற்றினீர். Weeping may endure for a night, but the joy come in the morning. Thou hast turned my mourning into dancing for me. சாயங்காலத்திலே அழுகை தங்குச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொடிய ஒரு பாதைக்குள்ளாக நீ கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் என்பது இதில் பொருள். இயேசு சொல்லுகிறார், ஒருவரும் செயல்படக்கூடாத ஒரு காலம் வருகிறது. அதுக்கு நம்ம எப்போ எல்லா விசுவாசிகளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார் இல்லையா? படைச்சி என்ன பண்ணாரு? ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சிட்டாரு. அவரோடு கூட பேசினாரு. எத்தனை நாள் பேசினான்னு தெரியல, ஆனால் பேசினாரு இல்லையா? அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்துருக்கணும். ஆனால் ஏவாள் தனக்கு செய்யக்கூடாத ஒரு காரியம், கணவனுடைய தனிவுக்காக படைக்கப்பட்டவள். அவள் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். பிரச்சனையில மாட்டிக்கிட்ட உடனே 2 பேருமே தேவனுடைய சாயலை இழந்து போயிட்டார்கள். ஆண்டவர் அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டார். இந்த வெளியே அனுப்பப்பட்ட இந்த ஆதாமும் ஏவாளும் ஒருவேளை 2000 கிலோமீட்டர் இருக்கவனு இருந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லை 200 வச்சுக்கோங்க. ரொம்ப தூரம் நடந்துருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன உலகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. மாபெரும் உலகம். கொஞ்சம் தூரம் போய் ஒரு வெர்சடைல் பிளேஸில் உட்காந்து அவங்க ஒரு கூடாரத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நலன் புலன் தெரியாது, சமையல் தெரியாது, ஆண்டவருடைய உறவு கிடையாது. ஒரு வேகபாண்ட் லைஃப் மாதிரி அவங்க அதை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய சாயலாக காயினை படைத்தார்கள். தேவ சாயலில் தங்களுடைய சாயலாக இந்த காயின் நாளாவட்டத்தில் கொலைக்காரன் ஆயிட்டான். புரியுதுங்களா? அப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பூமியை சவிக்கிறாரு. முள்ளு வந்தது, மழை இல்லை, வனாந்திரம் இல்லை, வனாந்திரங்கள் வந்தது. இப்படி அநேக காரியங்கள் என்னாச்சு, அங்க வர ஆரம்பிச்சிச்சு. இப்படியாக அநேக காரியங்கள் வர ஆரம்பித்த பொழுது மனிதன் பாவத்துக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் நிந்தனைக்குள்ளாகவும் அவமானத்துக்குள்ளாக சிக்க வேண்டாம். இப்படி வருகிறதான ஒரு பெயின் இருக்கு. இப்படி வருகிறதான பெயின் ஒன்று இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் நான் இன்னைக்கு கொடுக்க போகிற சொல்யூஷனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்டியன்மா, நீ என்ன நினச்சிக்கோ அப்படின்னு. சரி, நானும் கிறிஸ்டியன் உண்மையாக இது பண்ணுறேன். சில பேர் திருமணத்துக்கு அப்புறம் ஓட்டை கூட பண்ணிடுறாங்க. ஆனால் சில பேர் சமீபத்தில் கூட ஒரு சகோதரிட்டு பேசிட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா நல்லா கிறிஸ்டியனு, எல்லாம் ஆழ்ந்த இது, ஒரே பொண்ணு வேறு மாட்டில் அந்த ஒருத்தரை கட்டிட்டேன். அவரை ரொம்ப காட்டிட்டு எல்லாத்தையும் ஆன்டகனைஸ் பண்ணி விட்டு போனேன். இன்னைக்கு அவர் என்னை டெசர்ட் பண்ணிட்டாருன்னு. அந்த பெயினுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார்.
ஏன்னா இதெல்லாம் ஒரே நாளில் வந்து எடுக்கிற சிக்கல், இது பேர் இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பெயின் வேற. ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கிறார். இவைகள் உன் வாழ்க்கையிலே கனி கொடுக்கவும், உள்ளான மனுஷனிலே பலப்படவும், வேரூன்றி நிற்கவும், ஆவியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், இதெல்லாம் வந்து இந்த பெயின் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஸ்டாம் வந்து எங்கேயுமே பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 நாள் ஸ்டாம் அடிச்சுட்டே இருந்தது பிரதர், அமெரிக்காவில் இல்லை. அது லேண்ட்ஃபால் ஆகும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் யூஎஸ்கே, ரைட்? அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம், ரைட்? அப்போது உன் வாழ்க்கையில் விசுவாசிகள் விசேஷமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் இதில் எப்படி மிங்கிள் பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். 3 விதமான மக்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். முதல் பக்கம் எப்படின்னா சீசனல்னா இந்த மாங்காய் மரம் பாருங்கள். எங்கள் வீட்டில் இருந்து ஒரே மாங்காய் மரம் தான், அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் பெரிய மாங்காய் தோப்பு வச்சுருக்காருன்னு நினச்சிடாதீங்க, இருக்குது. அந்த மாங்காய் மரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அது எப்படி காய்ச்சிருச்சுன்னு தெரியும்னா அண்ணா ஸ்கூல் பசங்க வந்து கல்லடிப்பாங்க. இது வந்து சீசனல். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டம், இலையுதிர் காலத்தை போல இருந்துட்டு டக்குன்னு அவங்க இலை மாதிரி விழுந்துருவாங்க. அது 2வது விதமான மக்கள். முதல்ல என்ன சொன்ன சீசனல். 3வது people who are rooted and grounded in Christ. அவங்க வாழ்க்கை மூலமாக உன் வாழ்க்கையில் நிழல் வரும், கனி வரும், ஆசீர்வாதம் வரும், உன்னை வளர செய்ய முறாமன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? எந்த இடத்துல நீ தவறாக இருக்கிறான்ற பார்த்துட்டு அதன்படி நீ செய்யலைன்னா அது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். 2 விதமான காரியங்கள் சொன்னேன். ஒன்று நீயா உனக்கு வர வச்சுக்கிற காரியம். அண்டர் ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் யூ நாட் ரன் ஃபார் தட். அண்ட் அந்த மாதிரி ஆளுங்க இட் டேக்ஸ் டைம், ரைட்? ஆவியின் வல்லமையும் பாடுகளினுடைய பலனும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற அதை அணுகுமுறையை வைத்துதான் இருக்கும். இஃப் இட் திங்க் தட் ஆர்டினரி சபை மக்கள் போறாங்க வராங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நினைச்சிங்கன்னா இது இல்லை. ஆனால் என்ன காரியங்களை அவர் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இதை வைத்து நான் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து நம்ம பெயின்குள்ளாக போகிறோம். அந்த பெயின்குள்ளாக போகும்போது உங்களுடைய பெயினுக்கு மேஜர் காரணம் நீங்களா போய் ஏதாவது இடத்துல கைவிட்டு மாட்டிக்கிட்டீங்களான்னு இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த பாவியாக இருந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒரு பெண்ணு, ஒரே பெண்ணு, கோடீஸ்வரோட பெண்ணு. அந்த பெண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணி கட்டிக்கிட்டா. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். சொல்லாத கொள்ளாத இங்கே வீட்டில் இருந்து காசை எடுத்துட்டு அவன் சிங்கப்பூர் போயிட்டான். என்ன நடந்ததுனே தெரியவில்லை. ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு டெலிகிராம் வந்தது அப்பாவுக்கு. அப்பா இந்த மாதிரி என் லைஃப் ஆயிடுச்சு, அந்த ஆள் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டான், தனியாக இருக்கேன், நான் வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களான்னு. அந்த தந்தை ஒரு ரிப்ளை டெலிகிராம் கொடுத்தாரு. In your father's house there are many mansions, you can come at any time. ஒரு அவன் சொல்லுங்க. உண்மையாக இருந்தால் பிரதர், யூத் ஃபெலோஷிப்பில் இருந்தேன், சண்டே கிளாஸில் இருந்தேன், ஏதோ ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன், யதார்த்தமாய் வா, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், ரைட்? அப்போது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து யாரோட கம்பேர் பண்ணாத. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் கொடுப்பனை கொடுத்துருப்பாரு. தமிழ் பாஷையில் பிராப்தம்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, ரைட்? ஒன்று தெரியுமான்னு தெரியல. சரி, ஒரு காக்கா இருந்தது தான், அது ஜூக் போச்சு. ஜூக் போனால் முதல்ல அன்னப்பறவை இருந்து தான். அதை கூண்டு மேலே உட்காந்து சொல்லிச்சான், அன்னப்பறவை நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒயிட் கலராக இருக்கீங்க, ரெட்டு பீக்கெல்லாம் இருக்கு. சொல்லிச்சான், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் வந்து இதை விட்டு வெளியே போக முடியாதுன்னு. அப்படியே கட்டிகிட்டே போச்சான். மயில்கிட்ட போச்சான், குருவிகிட்ட போச்சான், பச்சைக்கிளிகிட்ட போட்டான். கடைசியில் ஒரு பறவை சொல்லிச்சான், 1000 காரியங்கள் இருந்தாலும் நாங்கள்லாம் சிறையிருப்பு உள்ளே இருக்கோம், உனக்கு ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் சிறகு எடுத்து பறக்கிற. நமக்கு ஒன்றும் இல்லாலும் ஆண்டவர் சிறகுகளை கொடுத்துருக்கிறார். நாம் சிறகு எடுத்து பறப்போம். இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவம் அழியும் பொழுது எல்லாரும் நம்மளை பார்த்து பரிதவிக்கும் போது நம்முடைய சந்தோஷமாக நம்முடைய ஆத்மா மேலே போகும். லிபர்ட்டி இஸ் a very important component in your spiritual life. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தேவன் உன்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
ஒரு பக்தன் இப்படியா பாடி இருக்கிறான் ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொண்ட எந்த இயேசுவே. மனுஷெல்லாம் தூக்கி போட்டான். இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் டைம். ஆனா அவ வளர்ந்து வந்த போது சரியா இல்லைன்னு சொல்றாரு. அதான் நமக்கு முக்கியம். உலகத்துல எந்த விதமான காரியங்களும் இல்லாம ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு உன்னை ஆளாக்கி பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த உனக்கு ஒரு சுபீட்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே இந்த பாடுகளின் பாதையிலே கடன் சொல்லும் பொழுது ஆண்டவரை குறை சொல்லிவிடக்கூடாது. அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவன் உன்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் அவனை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். தம்மை உத்தம இதயத்தோடு தேடுகளுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அது உன்னை காத்து கொண்டே இருக்கிறது. இது உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இல்லாமல் எதாவது செய்யாது. உன்னுடைய உட்கார்தை மேந்திற்கு அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த வாக்கு தத்தம் யாருக்கு சொந்தம்? ரைட். இரவிலே அழுகை தங்கும், அழுகாத்திலே கழிப்புண்டாகும். 5 கேட்டகரி இருக்கு. இவர்களுக்கு தான் சொந்தம். மற்றவங்க எல்லாம் ஃபால்ஸா கிளைம் பண்ணாதீங்க, கிடைக்காது. நம்பர் 1 சங்கீதம் 91:1-5 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழல் தங்குவான். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் அவர் உன்னை தப்புவிப்பார். ஒரு காரியங்களில் நீ தெரிஞ்சுக்கணும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறன்னு சொல்லி ஏகப்பட்ட 12 முக்கியமான காரியம் சொல்லியிருக்காரு. இவர்கள் இரவின் பயங்கரத்துக்கு தப்பிக்கப்படுவான். நீ குழந்தை மேல தூங்குவேன். அது சொல்றான், நான் சமாதானத்தோடு படுத்து தூங்குவேன், நிறைய என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன்றான் இல்லையா. நம்பர் 2 யாருக்கு? சங்கீதம் 23:4 நான் மரளையர்களின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். 2வது யாரு? Christ should be a shepherd. You must be under the shelter of an almighty God. மேய்ப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேதமே எந்தன் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சம். யார் சொல்றா? சங்கீதம் 119:105. இது யாரு பைபிள லைட்டா யூஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு இது சொந்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா, whenever you use God as your GPS, இஸ்ரவேல் புத்திரர் GPS யூஸ் பண்ணாங்க. பகலிலே மேகஸ்தம்பத்தில், இரவத்தில் அக்கினி ஸ்தம்பம். அவர்கள் நாட்கள் சென்றாலும் அவர்கள் திசை கட்டு போகாமல் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இது யாருக்கு சொந்தம்னா யாருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா. வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க முடியாது. ignorance of the law is not an excuse. Alright, யாருக்கு சொந்தம் இல்லை. லோத்து ஆதியாகமம் 19:1 சொல்றது, சோதோமின் வாசலிலே பாவிகளோடு உட்கார்ந்திருந்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் சொல்றான், தாவீது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல ஏன்பா ஜோக் அடிச்சானா தப்பா? இல்லை, வேண்டான்றான். ஒரு கிளி இருந்தது, ஒருத்தர் வளர்த்துருந்தாரு. இந்த கிளி காலையில் ஆன உடனே குட் மார்னிங் சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம். ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து வந்தார். ஓனர் பார்த்தீங்கன்னா குட் நைட்னு சொல்லுது. என்னடா இது மறந்துடுச்சா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா, நைட் ஏதோ ஒரு பூனை அது 2 கண்ணையும் குருடாக்கிட்டு இருக்குது. அதனால எப்பவுமே அதுக்கு நைட்டு தான் சாகிற வரைக்கும். உன் வாழ்க்கையில் உன் கண்ணை பிடிக்கிட்டானா எல்லாம் லைட் இல்லாத இருக்கும் உனக்கு. நான் சொல்ற காரியம் கூட பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இந்த ஆளுக்கே ஏகப்பட்ட பெயின், இங்க உட்காந்து பெயின் பேசுறாங்க. இல்ல, என் லைஃப் தற்காலிகமாக ஆண்டவர் இடத்துல வச்சிருக்காரு. எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்குது. ஆண்டவர் அங்கே கொண்டு போவார். இந்த இடத்துல எத்தனை அளவுக்காக நீ தேவனை சேவிக்க வேண்டுமோ அதை சேவிக்கணும். அவருக்கு காரியங்களை செய்யணும். கிறிஸ்துவோட அன்பை குறித்து சொல்லணும். நம்பர் 2 சாமுவேல் 11:12 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது தாவீது உப்பரிக்கையிலே நின்று ஒரு குளிக்கும் ஸ்திரீயை பார்த்தான். 3வது யோவான் 20:19 அன்றைய தினம் மாலை வேளையிலே யூதர்களுக்கு பயந்ததனால் கதவு பூட்டியிருந்தது. இவன் உள்ளே பூட்டிட்டான். வெளியே இருந்து பூட்டியிருந்தா பரவாயில்ல, உள்ள பூட்டினா எப்படி வெளியே இருக்காரு உள்ள வர முடியும்? சரி, குயிக்கா நான் சொல்லிட்டு போறேன். நிறைய கவனிங்க, நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது விரும்புகிறேன். விடிய காலத்தினுடைய கழிப்பு எப்படி உண்டாகும்? பைபிளிக்கலா பார்ப்போம் இல்லையா. நிறைய கதை சொல்றதை விட உங்களுக்கு பைபிளிக்கலா சொல்ல வேண்டியது விரும்புகிறேன்.
ஈரோத் என்ற பள்ளத்தாக்கிலே, நான் சொல்றதெல்லாம் யாத்திராமம் 14 இருக்கு, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஈரோத் என்ற இடத்துல எல்லாம் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, மக்கள்லாம் பயப்படுறாங்க. பின்னால் ஏத்தியார் சூழ்ந்து வராங்க, முன்னால் சிவந்த சமுத்திரம் இருக்கு, எல்லாரும் திட்டுறாங்க. மோசே, இதுதான் என் கொண்டாந்தேன். அப்பொழுது தேவன் மோசையோடு பேசுகிறார், என்ன செய்யணும்னு சொல்றாரு. இவங்களுக்கு செய்ய வேண்டிய வேற ஒரே வாயை மூண்டு இருக்கணும். எல்லாராலும் செய்ய முடியாத காரியத்தை தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர், வாயை மூண்டுங்கடான்னு. ரைட், எரிகோ கூட அதான சொல்றாரு, 6 நாள் வாயை திறக்காதீங்க. என்னையா வயசாயிடுச்சு அந்த ஆளுக்கு மோசைக்கு, இவ்வளோ பெரிய சிவரில் சும்மா நடந்துப்பா சொல்றானையா, எப்படி சிஸ்டர் முடியும் இதெல்லாம்? ரைட், ஓகே. கிழக்கு வெளிக்கும் நேரத்திலே 24வது வசனம், கர்த்தர் எகிப்தியரை கலங்கடித்தார், ஜலம் குதிரைகளையும் ரதங்களையும் மூடி போட்டது. From darkness to light, people did not realize the presence of God in that place. அவங்க ஆண்டவர் கூட வரான்னு நினைக்கல, ஆயா உயன் கத்துனாங்க. ஆனால் கிழக்கு வெளிக்கும் நேரத்தில் ஆண்டவர் கை வச்சிட்டார். கை வச்சது எப்படி வச்சார்னா, இவன் திரும்பி எழுந்து வராது அப்படி வச்சிட்டார். இரண்டாவதாக சகோதரி வாசித்தாங்க இப்போதான், யாக்கோபு இரவு நேரத்திலே பயந்துட்டான். ஏன்னா இவங்க அண்ணன் எதிர வந்துட்டு இருக்கான். அவன் இங்கே வந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படியாவது இவனை அடிக்க போறான்னு தெரிஞ்சிட்டான். தவறான ஆள் அமிச்சிட்டான். அவன் போய் பார்த்துட்டு கத்தி கப்படாவோட வரான்னு சொல்லிட்டுக்கிறான் போலுது. ஆக்சுவலா அவன் வந்து சேயிரை விட்டு வேற எங்கேயோ போறான். இதனால இவன் பயந்துட்டு என்ன பண்ணான், பயங்கரமா இந்த இதெல்லாம் 2ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு ரைட் இருந்தான். அவன் சொல்றான் கடைசியில, சார் நீங்க அங்கிருந்து வந்துட்டீங்க, என்னை ஆசீர்வச்சிருங்க. அப்போ அவனை பார்த்து கிழக்கு விடுகிறதான வேளையிலே அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை இஸ்ரவேலாக மாற்றினார், எத்தனை உத்தமனாக சித்தம் கொண்டீரனே சொய்யா, எத்தனையாய் துரோகம் செய்தேன், அத்தனையும் மன்னித்தீர். மூன்றாவதாக யோசபாத்து 2 ராஜாக்களோடு போறான், வழியில மாட்டிக்கிட்டாங்க. பின்னால போனாலும் 7 நாள், முன்னால போனாலும் 7 நாள், தண்ணி இல்லை, டெஃபினெட்லி டெத்து. தீர்க்கதரிசிகிட்ட போறாங்க. தீர்க்கதரிசிகிட்ட போனோன்னா அவன் என்ன சொல்றான், சிம்பிளா சொல்லிடுறான், டேய் நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்களா, வரண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவரும் ஐயோ என்ன எலிசா அப்படி சொல்லிட்டானே தலை சொல்லியில. ஆனா ஒரே ஒரு கருத்து சொன்னார். என்ன திரும்ப சொன்னாரு, நீ போய் வாய்க்கால வெட்டு. வாய்க்கால வெட்டுறது ஒருத்தருக்கு ஒரு வாய்க்கால வெட்ட சொல்லுவாரு. ஏழை உதவிக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா அவரு, போட பாத்திரம் வாங்கிடுவான்னு, பாத்திரத்தில் எண்ணெய் கேட்டா காலி பாத்திரத்தை வாங்க சொல்றேன். இதான் வாய்க்கால் வெட்டுறது. வாய்க்கால் வெட்டணும். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு மால் வாய்க்கால் வெட்ட சொல்லுவாரு. அவனே கண்ணு இல்லாத வந்துக்கிறான், தொட்டு உனக்கு பவர் இருந்தா கொடுத்துட்டு போய் அவனை போய் சீலை அவனு கழுவு. கடைசியாக விசுவாசத்துல தானியேல் இருக்கான். அவனை புற்றி இதுல போட்டாங்க இல்லையா, சிங்ககவியில. என்ன நடந்தது ராஜாக்கு தெரியல. சிங்கம் ஒரே சிங்கத்தை பட்னி போட்டு அடிச்சா நொறுக்கிடும். ஏகப்பட்ட சிங்கம் வந்துருக்குது போலுக்குது. அப்போ அதிகாலை வேளையில அந்த ராஜா எழுந்து போறான். அவர் வார்த்தை கேட்கிறான், விசுவாசி மாதிரி கேட்கிறான், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அவர் சொல்லுகிறான், இல்ல அவரு என்னோட சிங்கங்களின் வாயில போட்டு கட்டிட்டார். அவனை போட்டு ஒரு செகண்டுக்குள்ள கட்டலனா எல்லாம் நொறுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே இடத்துல அவனுடைய விரோதிகள் அழுதாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு காரியம் என்ன சொல்லி வரேன்னா, விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரேயரை ஸ்டெப்னி மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் ஸ்டெப்னி இல்லை, இதெல்லாம் ஸ்டெப்னி இருந்தது லேம்பர்டா ஸ்கூட்டர்லாம். பஞ்சர் ஆயிடுச்சுனா யூஸ் பண்ணுவான், இல்லைன்னா அது பாட்டில் காத்து கூட அடிக்காது, அது சுத்திட்டு கிடும். பிரேயர் இஸ் நாட் a stepney wheel to pull out of your trouble, but it is a steering wheel from which you can get the direction and the path from the hands of God. அதுதான் உனக்கு சுக்கான். பிரேயர் தான் உனக்கு சுக்கான். நீ போகின்ற வழி அதை உனக்கு காட்டுவார். Doubt is a status of mind. It brings darkness in the bright time. உனக்கு என்னைக்கு சந்தேகம் வந்தது, பயம் வந்தது, எல்லா விதமான டிப்ரெஷனுடைய பலவிதமான காரியங்கள் வந்ததுன்னா உன்னுடைய வெளிச்சத்தில் அது இருள் கொண்டு வந்தது. அது ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் ஒன்லி a status. ஒரு பொருள் கிடையாது. மூட் ஸ்விங்னு ஒரு பொருள் கிடையாது. சந்தேகம் என்பது ஒரு மனநிலை. அது வெளிச்சமான சூழ்நிலையிலே இருளை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இரவிலே என்ன நடக்கும் பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
விடிகாலில் வருது. ரைட். முதலாவதாக 1 சாமுவேல் 5:1-6 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்க என்ன பண்ணாங்க, பெலிஸ்தேர் இஸ்ரவேல் புத்திரருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சாங்க. பிடிச்சி எடுத்துன்னு போய் டேகன் இல்லை தாகோன்னுடைய டெம்பிளில் வச்சுட்டான் முதல் நாள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா டெம்பிளில் இருந்த தாகன் கீழே விழுந்து கை கால் ஒழிஞ்சிடுச்சு அவருக்கு. ஏன்னா ஒட்டா வச்சு பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அடுத்த நாள் ஒன்று தலையே போயிடுச்சு. பயந்துட்டான். இரவு நேரத்தில் உனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பக்கத்தில் என்ன பிசாசனுடைய கிரியைகளை வச்சு இங்கே வச்சாலும் அது தலைகால் உடையும். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையை வச்சு தான் சாத்தான் செயல்படுவான். மனுஷனுக்கு விசுவாசிக்கு மரணத்துக்கும் அவனுக்கும் பல முறை ஒரு அடி மட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுடைய ஜீவன் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒரு விசுவாசியை கொல்லணும்னா அவன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற மகிமையின் நம்பிக்கையா இருக்கார்ல, அவரை கொண்டுட்டு தான் என்னை கொள்ளணும். எப்படி கொண்டு நீ? ரைட். சரி, அது நம்பர் 1 தாகனுடைய. அடுத்தது பார்த்துக்கிங்களா, ஆரோனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. நான் சொல்றது என்னாகும் 17 இருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1-11. மோசே ஏற்றுக்கினாங்க. முச்செடி தரிசனம் வச்சு சொல்லிட்டான். எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன நீ தான் பெரிய ஆளுனா இவன் வேற பெரிய ஆளுன்னு சொந்தக்காரனை கொண்டு வந்து வச்சுட்டேன். டெப்டி சிஎம் வச்சுட்டு இருக்கிற அவரை. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை இதுக்கு உனக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது, எல்லாரையும் ஒரு கோல் கொண்டாடுறான். அப்போ எல்லாம் ஒரு கோலை கொண்டாந்து வச்சான். லேவின் கோத்திரத்தில் 6 பேர் எழுதுனாங்க, வச்சுட்டாங்க. சொல்லிட்டா நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க. ரைட். நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். அவள் எல்லாம் இரவு ஃபுல்லாக காத்திருந்தது. காலையிலே வந்த பொழுது இரவில் என்ன நடந்து தெரியாது. ஆரோனுடைய கோல் துளித்தந்தது. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் காட்டில் வை. எனக்கு ஜெபிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை ஆண்டவரை. இல்லாத கூட்டத்துக்கு போனது கிடையாது. எனக்கு எதுவுமே இல்லை. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். உங்க கையில் கொடுக்குறேன். விண்டிகேட். அடிக்கடி தாவீது ராஜா அந்த வார்த்தையை சொல்றான் தெரியுங்களா? விண்டிகேட் தட் யூ ஆர் வித் மீ. நீர் என்னை நேசிக்கிறேன் என்பதை மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை தாங்கன்றான். ரைட். நம்ம அசச் ஒரு அடையாளம் வேணும், அதனால மேல இருந்து ஒரு முட்டை விழணும்லாம் நம்ம சொல்றது இல்லை. சில பேர் அப்படி. ஆனா அனுகூலமான அடையாளம்ன்றது ஆண்டவர் இவரோட கூட இருக்கான்னு நாரியெல்லாம் கூட மற்றவங்க தெரியும். கூட ஆண்டவர் இருக்காரா? ரைட். அடுத்தது பாருங்க. 3வதாக அப்போஸ்தலர் 16:22. இரவு நேரத்திலே சிறை கதவுகளை அவர் உடைப்பார். உன்னுடைய சிறையிருப்பு நீங்கி போகும். நீ உன்னை ஆராதிக்கிறார், நீ ஜீவிக்கிறவர். அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருப்பார். சிறை கதவுகளே அவன் பாடுறான், பாடுறான். காலை தூக்கி கட்டிட்டான். அவன் ஒண்ணுமே செய்யலங்க. கதவு உடைஞ்சதுங்க. தேவதூதர்கள் வந்தாங்க, வெளிச்சம் வந்தது, கிளீனா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் தாம் வைராக்கியம் உள்ளவர் என்பதை ஒரு நாள் விலக்கி காட்டுவார். நிச்சயமாக செய்வார். ரைட். அடுத்தது என்ன பண்ணும்? நாம் என்ன பண்ணணும் இல்லையா? இல்லை, நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் 1 லூக்கா 15:8-9. அவருடைய வெள்ளி காசு ஒன்று காணாமல் போன பொழுது விளக்கை பொருத்தி வீட்டை பெருக்கி. வெள்ளின்றது பரிசுத்தத்தை குறிக்கிறது. எங்கேயோ ஐ எம் ட்ராக்கிங் அவே ஃப்ரம் தி மெயின் கோல், மை டெஸ்டினேஷன் அண்ட் ஆல் திஸ் திங். Destiny destroying destinations are always dangerous. Destiny destroying distractions are always dangerous. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தன் நல்லா வளர்த்துச்சிட்டாங்க, நைட் பாட்டு பாடி தூங்குறாரு. பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு மறைந்த விரோதிகள் இருக்கான்னு தெரியல. இவன் மறைந்த விரோதி போய் எந்த இடத்துல வச்சானோ அந்த இடத்துல களையை வளைச்சிட்டு வந்துட்டான். சில பேர் சொல்றாங்க இல்லையா, அமெரிக்காவுக்கு போனாங்க, எங்க பொண்ணு மாப்பிள்ளை, இன்னும் நிறைய பேர் கணவன் மனைவி. அப்போ அங்க போன உடனே நல்லா தான் போறாங்க, கர்த்தருடைய பயத்துக்கு தான் நடத்துறாங்க. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா அவன் களையை விதைக்கிறது, களை வளர்ந்து செடியை சாப்பிடுறது.
அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்காது யாருக்கும், பிடிக்கும் ஜாஸ்தி இல்லை. அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா செக்ஸ் அண்ட் மெட்டீரியலிசம். இதனால தான் மக்கள் மாட்டிக்கிறான். 24 மணி நேரம் மெட்டீரியலிசம் வேலை செய்கிறான். சரி, சத்திரம். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா 5 பெண்களுக்கு விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லை. அபிஷேகம் திரிகளை எரிய வைத்தது, ஆனால் ஸ்பேரா அவங்க அதை பற்றி நினைக்கவே இல்லை. தூங்கி விட்ட போது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு, மாட்டிட்டாங்க. 4வதாக ஐத்திகின்னு ஒரு பையன் இருந்தான், அப்போஸ்தலர் 20ல். அவன் இந்த ஜன்னலில் உட்காந்துருக்கான். அவன் ஏன் போய் ஜன்னலில் உட்காந்தான்னு தெரியல. அதுவும் பிரைட் லைட் போட்டிருக்காங்க அந்த ஊரில். அவன் பவர்ஃபுல் மெசேஜ் கொடுத்துருந்துருக்கிறான். அப்படியே காருக்கு போகிறதும் பார்த்துடலாம் அப்படின்றப்பான் போல. அவனுக்கு பாருங்க பேட் லக்கு, அந்த சைடில் விழுந்துட்டான். மக்கள் சில பேர் இருப்பாங்க, உடனே சொல்லிட்டான் எலியா, கர்த்தர் தேவனா இன்னைக்கு சொல்றா, நாளைக்கு சொல்லாத. பாகால் தேவனா இன்னைக்கு சொல்லு. எத்தனை நாள் குந்தி குந்தி நடப்பீங்க? பரபாசா ஜீசஸா சொல்லு, முடிச்சுக்கோ. அண்ணா இல்லை பரபாஸ் தான். போ, உன்னுடைய ஜெனரேஷனே சேர்த்து போச்சு, போ. சாபங்கள். அப்போ நான் காரியம் சொன்ன இரவில் என்ன செய்ய வேண்டும்? விளக்கை கொளுத்தி, அடுத்தது சத்துருவனுடைய டேஸ் இருக்கான்னு பாரு, களை எடுக்க வேண்டும். அடுத்தது எண்ணெய் தொடர்ந்து இருக்க வேண்டும். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் டக்குன்னு ஜோம் பண்ண ஆரம்பிச்சான்னு இருப்பார், கேட்காத மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இது சொல்றான்ல 94.4 ரேடியோ மிர்ச்சி அப்படின்றான்ல, 98.4 வச்சாதான் என் ரேடியோ வரும். 5 வச்சாலும் 3 வச்சாலும் குறை குறைன்னு சத்தம் கேட்கும், தவளை கத்துற மாதிரி. ஃபைன் டியூனிங் இஸ் நெசசரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில வேளைகள் அதுக்கு தான் இந்த பாட்டுங்கள்லாம் நீங்கள் பாடுறதே இல்லை. பாடி கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆவியினுடைய அனல் வந்துடும். ரைட். ஸோ அடுத்தது, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு இரவு நேரத்தில் செய்யும் பொழுது இதை மற்றவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். பெனாதாத் என்று சொல்லப்படுவதான ராஜா, சீரியாவின் ராஜா, சமாரியா மேல முற்றுகையிட்டான். ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசு. தீர்க்கதரிசியை கூடுறான். அவன் சொல்றான், நாளைக்கெல்லாம் சரியா போடான். அவன் போய் ஆண்டோட்ட சொல்ல, என்னமா சொல்லிட்டான் அந்த ஆண்டவர், நீங்க ஆச்சு அவராச்சு பார்த்துக்கோங்க, இல்லை என்னை கொண்டுடுவாங்க. காலைல பார்த்தா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. குஷ்ட ரோகிங்க, நம்மெல்லாம் குஷ்ட ரோகிங்க இல்லையா? பாவம் குஷ்டத்துக்கு அடையாளம். அவன் சொல்றான், குஷ்டரோகி சொல்றான், இதை நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள். நம்மளை துரத்திட்டாங்க சமுதாயத்தை விட்டு. நம்ம சொல்றதுனால தேசம் தப்பிச்சாலும் நம்ம வந்து செலவைக்க போறதில்ல. ஆனாலும் நமக்கு இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த உனக்கு அந்த ஆட்டிடியூடு உனக்கும், உன் கணவனுக்கும், உன் பிள்ளைங்களுக்கும், உன் மாமியாருக்கும் உன்னுடைய இல்லைன்னா, யூ ஆர் டிப்ளோரபிள் பர்சன். யூ காட் த குட் நியூஸ், யூ ஆர் என்ஜாயிங் கிறிஸ்டியன் லிவிங், யூ லவ் ஜீசஸ், ஜீசஸ் டாக்ஸ் டு யூ, ஹி வாட்சஸ் ஓவர் மீ. பட் நீ வந்து less privileged people who have not heard the name Jesus or his miracles, நீ சொல்ல வேண்டியது உனக்கு அவசியம். கடைசியா நான் முடிக்க போறனால கவனிங்க. உனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பெயின்ல, இந்த ஷார்ட் டேர்ம் பெயின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, வந்துட்டு போயிடும். ஆனா ஸ்ட்ராங் ஆயிடுவே நீ. ஒரு ராஜா ஒரு பெரிய கல் எடுத்து வந்து வச்சுட்டான் நடு ரோட்ல ஓரத்துல. அது கீழே தங்க காசு வச்சுட்டான். அதில் போர்டு எழுதி போட்டானா, யார் இதை நகர்த்துறீங்களா கீழே இருக்க காசு எடுத்துக்கோங்க. அவனுக்கு தெரியும் யாரும் நகர்த்த முடியாது. ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு போகும்போது நின்று ஒரு கஷ்டப்படுவான். 1 மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஆளை வச்சு ராஜா பார்த்துன்னு இருந்தான். ஒரு நாள் அந்த ஆளை கூட்டு வாடானா. இது டிராக்ட்ல வந்தது, ரைட், குறுங்கதை. அப்போ ராஜா கேட்டாரான், என்ன ஒரு நாளும் காலையில் போகும்போது தள்ளிட்டு போற? இன்னும் ட்ரை பண்ணிட்டேன் சார், ஒன்றும் கிடைக்கல, ஏதோ புதையல் இருக்குன்றீங்களேன்னு. அவன் சொன்னா, நான் அந்த புதையல் கீழே இருக்கிற காசை இன்னொருத்தர் நவுத்துவார், நீ எடுத்துக்கோ. ஆனா 2 மாசத்துக்கு முன்பாக உனக்கு இருக்கிற மசில் பவர், கூனி குறுகி இருந்த
பாரு கையெல்லாம் மஸ்குலேச்சர்லாம் வந்துருச்சு, ட்ரைசப்ஸ் பைசப்ஸ்லாம் வந்துருச்சு, காலில் எல்லாம் இதாக வந்துருச்சு. ஆண்டவர் உனக்கு தருவார். சில காரியங்களை நீ தள்ளி பார்த்து முடியாதுன்னு நினைக்காத. நீ உள்ளான மனிதனை வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2வது நோம்புல இருக்கவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2வதாக, விடிய காலத்து விளைப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சுகிக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். ஏசாயா 58:8. இது வல்லமையான ஜெபங்களை குறித்து சொல்லுகிறது. துளிர்க்கிறது எதை சொல்றது? வெட்டி போட்ட மரம் பொழைக்காதுன்றதான் துளிர்க்கோன்றோம் இல்லையா? 3வதாக, நாம் இதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிர்மூலமாய் இருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய உண்மை பெரியது. கர்த்தரை தேடுகளுக்கு அவர் நல்லவர். இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும். தூக்கி எறியப்பட்ட என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாடுகளின் பாதையிலே இந்த காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நீ ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள். உன் தேவன் பெரியவராயிருக்கிறார். உன் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஒரு கிராமத்திலே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். பிரிட்டிஷா இருந்த பீரியடில். அப்போ அவனை எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டினாங்க. கடைசியில் மனைவி பிள்ளைகள்லாம் கொண்டுட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்களாம், ஒரு இல்லாத ஒரு தெய்வத்துக்கு போய் நீ உங்கள் குடும்பத்தில் இழந்துட்ட, உனக்கு நாங்கள் சான்ஸ் தரோன்னு. அவன் சொன்னான்னா, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். ஒரு ஆமென் சொல்லுங்க. கஷ்டங்கள், தற்காலிகமாக வருகின்ற கஷ்டங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை நிரந்தரமாக பிரிக்கக்கூடாது. நான் சொல்லுகிற காரியங்கள்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். ரைட்? காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை கருத்தோடு இன்பம், குருசதின் ரத்தம் குரல் கடுக்கட்டும், கும்பிடுவோரே குணமாக்கும் தேவன். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் உன்னை. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாஸ்டர் ஒருத்தர், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு பியானோ ஏழை எடுக்க போனார். அங்கே போனால் கூட இருக்கிற ஆள் வெம்புக்குன்னே ஏற்றி விட்டான். இவன் 10,000 ரூபாய் தான் எடுத்துகிட்டு போனார். அவன் 12,000 ரூபாய் ஏற்றி விட்டான். அவர் எழுதிட்டே வந்தார், ஆண்டவரே ஊழியத்துக்கு அவன் போட்டான் பாரு எனக்கு. 3 நாள் கழிச்சு ஒரு லாரி வந்துன்னுது. அப்போ அதுலேருந்து வந்த ஆள் சொன்னான், சார் இந்த இது 12,000 ரூபாய்க்கு எடுத்தார். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. அவர் வீட்டு உள்ள இருக்க வாசலில் நுழையும் போட்டில் வீடே அடிக்கணுமா, அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாரு. ஆட்சி கட்சி முட்டிக்காத போயிட்டு யார் உன் காலில் விழுணுமோ நீ மனசை சொல்லிட்டு, ஆண்டவரே இதை பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவரை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நம் தேவன் பெரியவராக எல்லாமே இருந்திருப்போம். ஸ்டான்ஸ்பர்க் என்ற இடத்துல ஒரு சபை இருந்தது. அந்த சபை வாசலில் உட்கார்ந்து ஒருத்தர் படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குரூசிபிகேஷன் காரியங்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா பாடுகளை குறித்ததான இந்த காரியங்கள் எல்லாம் அவர் வரைந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு குறவ பெண் வந்தாளாம். இது இன்றும் இருக்கிறது. பார்த்தாலாம், ஏன் இந்த ஆளை எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க? அவர் சொன்னாலாம், இவரை அடிக்கல, இவர் பெரிய தேவன், நமக்காக உனக்காக செய்தாரு, எனக்காக தான் அடிபட்டார்னு. அவ போகும்போது சொன்னாலாம், இந்த ஆள் உனக்காக அடிபட்டிருக்கானையா, இந்த ஆளுக்கு நீ என்ன செய்தன்னு. அது அப்படியே அந்த வாசகத்தில் எழுதி வச்சிருக்கான். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்வாய்? எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு உலக பிரகாரமான மோகம் இருந்ததுன்னா அதுவே தான் நீ மோந்துட்டு போவ. 24 மணி நேரம் உலக பிரகாரமான மோகம். எத்தனையோ ஆண்டுகள் வீணாய் ஓடிவிட்டது. உன்னோடு கூட இருந்து நீ அவர்களை மீட்டெடுத்திருக்க வேண்டிய உன்னுடைய நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ், அக்கா, தங்கச்சிங்க, எத்தனையோ 1000 பேர். ஆனாலும் நீ அவளெல்லாம் தவற விட்டுட்ட. உனக்காக அவர் மரித்திருக்கிறார். இந்த சிலுவை உன் வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு மாற்றத்தை தர வேண்டும். எப்போதும் நினைச்சுக்கோ, அவர் எனக்காக மரித்தார், நான் அவருக்காக என்ன செய்திருக்கிறேன். ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசு மதிச்சிட்டாரு. நீ கண்ணை மூடும்போது இயேசு பிடிச்சிட்டு மேல வந்துரு. ஹெவன் அண்ட் ஹெல் ஆர் ரியல். இதுல ஆப்ஷனே கிடையாது.
It is not the figment of imagination of some Pentecostal people. No. If you are thinking that way, you are wrong. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க.